தெரியுமா? கிட்டி கம்பா குளக்கரையிலிருந்து ஜலத்தை கொண்டு அந்த லட்சுமி அம்மன் ஆலயத்திற்கு அபிஷேகம் செய்ய புறப்பட ஒழுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கி இடுக்கண் கலைப்பதான் உயிரோடு இருக்கிற ஒரு புறமாக நண்பா ஐயா தக்க சமயத்தில் தக்க ஏற்பாடுகளை செய்து விட்டார். சரிங்க, பரவாயில்லை. ஒரு மனிதர் ஒரு தவறு செய்தால் ஒரு நன்மை செய்வார். உண்மை. அதுபோல் மலர்படியை கண்ணெதிரியை தோன்றி விட்டார். பாருங்க, நான் பார்த்துக் சரி ஐயா. முன்னால் கொட்டவளை நாகப்பன் மகன் கதிரவன் வந்தால் வந்து விடுவார். சர்வதாக்கிரனாக எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. நான் பார்த்துக்கிறேன். எதுவா விடாத, ஏமாத்திட்டு ஓடி போடுவான். நான் பார்த்து என் கை தகப்பட்ட கிளே அன்று தப்பித்திருக்கார். இன்று எவன் காப்பாற்றுகிறான் என்று பார்க்கலாமா? ஐயா சொல்லும் வார்த்தை கேளுங்க. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் என்று இப்படி கேவலமாக பேசுகிறீர்கள். பார்த்தவுடன் பேச்சை திசைத்திருவது வந்தாயா? அப்பேற்பட்ட வென்றால வந்தா ஐயா காம வெறிப்பிடித்த கடுத்துகி
மோகவெறி பிடித்த முட்டாளிங்கே தீங்கினை செய்ய வந்த திருட்டு நாயே எதை வேண்டுமானோ உரைத்துக்கோ. எனக்கு தேவை ஒரே ஒரு மொத்தா. மொத்தமா நீங்கள் 1000 முறை எடுத்துரைத்தாலும் சரி அப்படி என்றால் உன் நிச்சயக்கு என்னால் இருக்கவே முடியாது. சத்தியமாக நிச்சயமாக பேசுவதற்கு நேரம் கிடையாது. கட்டி அரவணைத்து ஒரே ஒரு மொத்தா. கொடுத்துவிட்டால் மணிபுரி நாட்கள் சிலவாக உயிரோடு வாழலாம். இல்லையா மண்ணுக்கு சொல்ல மாட்டேன். என்னால் முடியாது. சத்தியமாக ஒத்தையடி பாதையில் ஒத்தையடியா? ஒரு தனத்துலகிலே ஒத்தையா போகுதம்மா ஒத்தையடி பாதையிலே ஒரு சனத்தும் கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில் ஒரு சனத்தும் கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு வாழ்வனத்தில் தவிக்குதம்மா ஒத்தையடி பாதையிலே ஒரு சனத்தும் கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையிலே ஒரு சனத்தும் கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு. ஆணவம் வெடித்தவனே, அன்று உன் அண்ணன் உன் கற்பை காப்பாற்றிவிட்டான். இன்று எவன் உன் கற்பை காப்பாற்ற என்று பார்க்கலாமா? அட பாவி ஒரு பெண் என்று மாறாமல் சாட்டை கொண்டு மாட்டை அடிப்பது போல் அடிக்கின்றாயே என் கற்பை அந்த கருமாரி தாண்டா காப்பாற்றுவார். அந்த கருமாறு லட்சுமி அம்மன் உன் கற்பை காப்பாற்றுவார். பொறுமையாக நான் சொல்லும் வார்த்தை உன் செவி கேட்டுக் கொண்டு பிறகு முப்படைத்தாவது காலம் வந்தாலே கட்டி அணைத்து விட்டு தருகிறாயா? ஒரு காலமும் முடியாது. ஏய், கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் எட்டி உதைத்தாலே முக்க வீச அவன் கண்ணில் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்க